பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் வசனம் 11. அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான் என்று சொல்லி இங்கே கர்த்தருடைய வார்த்தை பார்க்கிறோம். பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி போனான். பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக வந்து அவரை துன்பப்படுத்தும்படியாக, சோதிக்கும்படியாக, அவரை தேவனை விட்டு விலகும்படியான காரியத்தை செய்தான். பிசாசுக்கு இருக்கிற ஒரே ஒரு கோல் என்ன? பிசாசுக்கு இருக்கிற ஒரே ஒரு டார்கெட் என்ன அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகளை தேவனிடத்திலிருந்து பிரிப்பது தான் அவனுடைய முதல் நோக்கமாக இருக்கிறது. அதற்காக அவனது எதையும் செய்ய துணிவான், எதையும் செய்ய ஆயத்தமாக இருப்பான். தேவனுடைய பிள்ளைகளை அவன் வந்து தொடுகிறதற்கு அவன் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறான். அவன் வந்து தொட்டு ஏதாவது செய்ய வேண்டும். அவருடைய வேலையில் பிரச்சனை வைக்கணும், குடும்பத்தில் பிரச்சனை வைக்கணும், அவங்களுக்கு சந்தேகத்தை கொடுக்கணும், சோதனையை கொடுக்கணும், வேதனைகளை கொடுக்கணும், வியாதியை கொடுத்து தேவனை விட்டு பிரிய வைக்கணும் என்று சொல்லி பல வகையில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அவன் எழும்புகிறதற்கு வல்லமையுள்ளவனாக இருக்கிறான். காரணம், அவன் மக்களை துன்பப்படுத்தி தேவனை விட்டு விலக்கி அவனுடைய பிள்ளைகளாக மாற்றி நரகத்துக்கு போய் சேர்ப்பது தான் அவனுடைய பிரதான வேலையாக நோக்கமாக இருக்கிறத நான் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவன் சோதிக்க ஆரம்பிக்கிறான். அவன் இயேசுவை சோதிக்க ஆரம்பித்து அவர் அந்த சோதனையை அவர் விழுந்து விடுவார், சோதிப்பதை விழுந்து விடுவார், சோதனையில் விழுந்து விடுவார் என்று சொல்லி அவன் எண்ணம் கொண்டு அவருக்கு விரோதமாக அவன் செயல்பட்டான். ஆனால் அந்த சோதனையை ஆண்டவராகிய இயேசு ஜெயித்தார். அந்த சோதனையை ஆண்டவர் ஜெயித்தார். என்னை விழுந்து பணிந்துகொள் என்று சொல்லி சோதித்தான். கல்லுகள் அப்பங்களாக்கும் என்று சொல்லி சோதித்தான். இந்த நகரத்தை அவனுக்கு தருவேன் என்று சொல்லி சோதித்தான். ஆண்டவராகிய இயேசு ஒன்றிலும் அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் எதிர்த்து நின்றார். கல்லை அப்பமாக்குவது இயேசுவுக்கு லேசான காரியம். 5 பேர் 5000 பேர் போஷிக்க தெரிந்தவருக்கு தண்ணீரை திராட்சரசமாக மாற்ற வல்லமையுள்ள இயேசுவுக்கு இந்த கல்லை அப்பமாக்க முடியாதா? முடியும். ஆனால் ஒருவேளை அவர் செய்திருந்தான்னு சொன்னால் பிசாசு என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது போல் ஆயிருக்கும். ஆகவே தான் இயேசு அதை செய்யவில்லை. அவனை விரட்டினார், துரத்தினார். அவனை விட்டு விலகப்போ என்று சொல்லி அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது தான் பிசாசு எதிர்ப்பதற்கு உள்ள ஒரு முதல் நோக்கமாக இருக்கிறது, முதல் காரியமாக இருக்கிறது. பிசாசு சொல்கிறது நம்ம காதில் கேட்காம போயிட்டே இருக்கணும். அவன் சொன்னதை ஒரு காரியம் செஞ்சிட்டாலோ அல்லது செய்ய முயற்சித்தாலோ அவன் நம்ம உட்கார்ந்து விடுவான். எப்பொழுது அவன் சொல்கிறத நம்ம கண்டுக்காமல் போயிட்டே இருக்கிறோமோ அப்பொழுது அவன் நம்ம விட்டு விலகி போவான். அவனுடைய வார்த்தைக்கு எதிர்வார்த்தை சொல்லி போயிட்டே இருக்கணும். வியாதி வந்தால் நீ அவ்வளோதான், உன் விசுவாசம் போயிடுச்சு என்று சொல்லி சந்தேகத்தை உண்டு பண்ணினால் நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். தேவன் எனக்குள்ள இருக்கிறார், சுகம் கொடுக்குற இயேசு எனக்குள் இருக்கிறார், அற்புதம் செய்கிற இயேசு எனக்குள் இருக்கிறார், வியாதியை மாற்றுகிற இயேசு எனக்குள் இருக்கிறார் என்று சொல்லி பிசாசை எதிர்த்து நின்று அவன்கிட்ட விலகி நான் போகிற பொழுது, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற பொழுது அவன் நம்ம விட்டு விலகி போவான். அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் அவன் நம்மோடு கூட சேர்ந்து கொள்வான். நம்ம ஃப்ரெண்டை போல் மாற்றிடுவான், தோளில் கை போட்டுருவான். வா 2 பேரும் ஒன்றா சேர்ந்து போகலாம் என்று சொல்லி அவன் அழைத்து கொண்டு போய் நரகத்திலே பாதாளத்தை தள்ளிவிடுவான். ஆகவே ஆண்டவர் இயேசு இந்த 3 காரியத்திற்கும் ஒன்றுக்கு கூட ஆண்டவர் இயேசு அவனுடைய வார்த்தை கீழ்ப்படியவில்லை. எதிர்த்து பேசினார், எதிர்த்து நின்றார், தேவனுடைய வார்த்தையை சொல்லி அவனை அதட்டினார், தேவனுடைய வார்த்தையை சொல்லி அவனை எதிர்த்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அவனை எதிர்ப்பதற்கு 2வது வழி தேவனுடைய வார்த்தையை சொல்லுவது. முதலாவது அவருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் இருப்பது, 2வது எதிர்த்து நிற்பது, 3வது வார்த்தைக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லுவது. பிசாசின் வார்த்தை எதிர்ப்பதற்கு ஒரே ஒரு ஆயுதம் தேவனுடைய வார்த்தை தான். பிசாசுடைய வார்த்தை வல்லமை உள்ளதாக இருந்தாலும் அவனுடைய வார்த்தையை அழிப்பதற்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் என்னவென்று சொன்னால் அது தேவனுடைய வார்த்தை, பரிசுத்த வேதாகமத்தின் வார்த்தை தான் இருக்கிறது. ஆகவே தேவனுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது பிசாசு அவமானப்பட்டு விலகி போவான். இங்கே வாசி, உடனே பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். விலகி போவான். எல்லா நேரத்திலும் அவன் நம்மை பின்பற்றி நினைப்பான். எல்லா நேரத்திலும் நம்மை பின்பற்றி நினைப்பான். தேவனை விட்டு தூரம் போக, தேவனை விட்டு விலக்கு நினைப்பான். ஆனால் ஒன்றறிந்து கொள்ள வேண்டும், நாம் எதிர்த்து நிற்கிற பொழுது விலகி போகிறவனாக இருக்கிறான். எதிர்த்து நிற்கிற பொழுது நம்ம விட்டு ஓடி போகிறவனாக இருக்கிறான். எதிராளியை பிசாசனவன் எவனை வஞ்சிக்கலாம் என்று சொல்லி வகைதேடி சுற்றி திரிகிறான். அவனுக்கு வேலை என்ன? யாரையும் கெடுக்கணும், வஞ்சிக்கணும், சண்டை ஒன்று பண்ணணும், பொல்லாப்பசி, இதுதான் அவனுடைய வேலையாக இருக்கிறது. ஆனால் அவர் தேவனுடைய வார்த்தையை சொல்லி அவனை எதிர்த்து நிற்கிற பொழுது, அவருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் நாம் இருக்கிற பொழுது, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்திருக்கிற பொழுது பிசாசு நம்மை விட்டு விலகி போவான் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே தான் சுற்றிட்டு இருக்கான், உலகத்தில் தான் சுற்றிட்டு இருக்கிறான், உலகம் முழுவதும் சுற்றி திரிகிறான். ஏன்னா அவன் உலகத்தின் அதிபதி என்று இயேசு சொன்னார். இதோ உலகத்தின் அதிபதியானவன் வருகிறான் என்று சொன்னார். இந்த உலகத்தை ஆண்டவர் படைத்து ஆதாம் கையில் கொடுத்தார். ஆதாமோ
பிசாசு கையில் கொடுத்து விட்டான். இன்றைக்கு இந்த பூமிக்கு அதிபதியாக இருக்க வேண்டிய ஆதாம் பிசாசு கையில் கொடுத்தனால இன்றைக்கு அதிபதியாக பிசாசு மாறிவிட்டான். பிசாசு கையில் உலகத்தை மீட்பதற்கு தான் ஆண்டவர் இயேசு வந்து மீட்டார். இன்றைக்கு நீங்கள் நானும் மீட்கும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே பிசாசை எதிர்த்து நிற்போம், நம்ம விட்டு விலகி போவான். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்தர் நாளுக்காக சுதந்திரம் பண்ணுகிறோம். கேட்ட வார்த்தையை நன்றி ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் பிசாசை எதிர்த்து நிற்க உதவி செய்வராக. அவனை எங்களை விட்டு விலகி போவான் என்று விசுவாசிக்கிறோம். நம்முடைய கருத்தை தாழ்த்தி பொறுப்படுத்துகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஆமேன். யூ வில் பி சக்சீடட். பிரைஸ் காட்.